Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு crochet வீடியோவில் ஒரு ஸ்டோரேஜ் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எப்படியும் ஒரு பிளாஸ்டிக் பேக்ஸ் வீட்டில் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதெல்லாம் அழகாக இந்த மாதிரி செவத்தில் போட்டு மாட்டிக்கலாம். நம்ம கீழே எங்கேயும் அங்கங்கே எறிய வேண்டாம். இது பிகினர்ஸ் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு பழைய பேங்கில் இருந்து எடுத்துக்கோங்க, crochet hook, அப்புறம் yarn. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அந்த யானை பேங்கிள்குள்ளேருந்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஹூக்குள்ளே போட்டு ஒரு செயின் போட்டுடலாம். இதுக்குள்ளே ஹாஃப் டபுள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஹூக் மேலே யான் இப்படி கொண்டு வந்து பேங்கிள்குள்ளே போயிட்டு யானை வெளியில் கொண்டு வந்து யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்லேருந்து வெளியில் வந்துடுங்க. இதே மாதிரி இதுக்குள்ளே நம்ம டோட்டலாக 45 ஹாஃப் டபுள் க்ராஷெட்ஸ் போட போகிறோம். இல்லை உங்களோட பேங்கிளோ இல்லை ரிங் இதை விட பெருசாக இருந்ததுன்னா எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற வரைக்கும் ஹாஃப் டபுள் க்ராஷெட் போட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக போட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷெட்டில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுடலாம். ரவுண்ட் 2க்கு 2 செயின் போட்டுட்டு எல்லா செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷெட் போட்டு வர போகிறோம். ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு கடைசியாக வந்து சேம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷெட்டில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். ரவுண்ட் 3க்கு 2 செயின் போட்டுட்டு இருக்க எல்லா செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷெட் போட்டுட்டு வர போகிறோம். போட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷெட்டில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ ரவுண்ட் 4க்கு 5 செயின்ஸ் போட்டுக்கணும். 5 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ண போகிறோம். இந்த 3 செயின்ஸை வந்து விட்டுட்டு 4th செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அகெயின் 5 செயின் போடணும். 1 2 3 4 5 3 செயின்ஸை விட்டுட்டு 1 2 3 இந்த 3 செயினையும் விட்டுட்டு 4th செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். இதே நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். எண்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த லூப்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் செயினில் அகெயின் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போடணும். அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போடணும். இப்போ அந்த லூப்குள்ளே வந்து ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த லூப்போட சென்டருக்கு வந்துட்டோம். இப்போ 5 செயின்ஸ் போட்டுக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்க லூப்பில் அது சென்டரில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், லூப்புக்குள்ளேயே போயிட்டு ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுடலாம். செயின்குள்ளெல்லாம் போக வேணாம். இதே மாதிரி இந்த ரவுண்டை ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த ரவுண்டோட எண்டில் சிங்கிள் க்ராஷெட் போட்டிருக்க இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி 28 ரோஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் 2 செயின்ஸில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு சென்டரில் சிங்கிள் க்ராஷெட் போட்டு ஆஸ் யூஷுவல் ரோ 5 என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் 28 ரோ வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ 28 ரோஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணோம் பண்ணிக்கலாம். அடுத்த ரோ வந்து செயின் 1 போட்டுட்டு அந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே 4 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போடணும். சிங்கிள் க்ராஷெட்டுக்கு அந்த லூப்புக்குள்ளே ஹூக் எடுத்துகிட்டு போயிட்டு யானை வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் யானை ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி அந்த லூப்புக்குள்ளே 4 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போட போகிறோம். இப்போ நடுவில் இருக்க ஸ்டிச்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லூப்பில் 4 சிங்கிள் க்ராஷெட். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம்.
இதோட எண்டில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட்டில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஹேங்கிங்காக 10 செயின்ஸ் போடணும். 4 5 6 7 8 9 10. அதே செயினில் போய் மறுபடியும் இன்னொரு ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். செயின் 1 போட்டுட்டு இருக்க எல்லா செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷெட் போட போகிறோம். yarn over பண்ணிவிட்டு ஹூக்குள்ளே போய் வெளியில் லூப் கொண்டு வந்துடணும். இருக்க எல்லா செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷெட் போட்டுட்டு வரணும். அதே மாதிரி அந்த ஹேங்கிங்க்கு போட்ட 10 செயின்ஸ்லேயும் நம்ம ஸ்லிட் ஸ்டிச் போட்டு வர போகிறோம். அந்த செயின்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த 10 செயின்ஸ்லேயுமே ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். அதோட எண்ட்லேயும் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ செயின் 1 போட்டுட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷெட் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு வர போகிறோம். இதோட எண்டில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா yarn நல்லா விட்டுட்டு சிசரில் கட் பண்ணிவிடுங்க. ஹூக் வழியாக இந்த yarn-ஐ வெளியில் எடுத்துட்டு நம்ம ஹேங்கிங்க்கு பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த லூப்பு, அதை வந்து இப்படி அடியில் நல்லா டைட்டாக சுற்றிடலாம். ஸோ தட் அது அப்போ தான் ஒரு லூப் மாதிரி அழகாக நிற்கும். நல்லா ஒரு 10 ரவுண்ட்ஸ் நல்லா திக்காக உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நல்லா டைட்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். Crochet Organizer ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சின்ன சைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த லேஸ் பேட்டர்ன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோட அந்த ஃபினிஷிங் எட்ஜஸ் மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.